வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சன்னா கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவியை ஒன் பாட் ரெசிபியா ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இந்த கிரேவி பண்ணியிருக்கோம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, புலாவ் இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். சாதம், இட்லி, தோசைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 150 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையா நல்லா வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சு தனியா இந்த பவுல்ல வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மிக்சிங் பவுல்ல 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் 1/4 கப்போட தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் கரம் மசாலா தூள் இப்போ சேர்க்கல, கடைசியில் தான் சேர்க்க போகிறேன். இது இருக்கட்டும். இந்த கிரேவியை நம்ம ஒன் பாட் ரெசிபியாக குக்கரில் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் கட் பண்ண வெங்காயம், நம்ம சேர்த்த வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகள் சேர்க்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இலைகள் இல்லைன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த இந்த மசாலா எண்ணெயிலேயே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா வதங்கி ஓரங்களாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்ச இந்த தக்காளி விழுத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது 200 ml இருக்கும். நீங்கள் உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கிரேவி வந்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். 3 நிமிஷமாக கிரேவி நல்லா கொதிக்குது. இதில் நம்ம எடுத்து வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து உப்பு சேர்க்கணும். நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6-7 விசில் வேக வச்சுக்கலாம். 6 விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நம்ம சேர்த்த கொண்டக்கடலையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம இந்த கிரேவியை ஒன் பாட் ரெசிபியாக ரொம்ப வேகமாக பண்ணிட்டோம். மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்த கரம் மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடும். கிரேவியும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ 2 நிமிஷமாச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.